செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். விபத்துகள், நாசமோசங்கள், பலவீனங்கள், நோய்கள் வந்த பொழுதும் கர்த்தர் இயேசு எங்களை சுகமாக்கி இப்படி தழும்புகளால் எங்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்ட நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குறைவுகள் உண்டு, அவற்றிலே நீ நிறைவை கட்டளையிட்டீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். தாட்சிகள் உண்டு, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பள்ளங்கள் உண்டு, அதிலே நீர் நிரப்பியிருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடியிலிருந்து யோசேப்பை எடுத்தது போல எங்களை எடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். தானியலை போல உரிய இடத்துல வைத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் பிள்ளைகள், படிக்கிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. திருமண வாழ்க்கை கொடுத்திருக்கிறீரே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா ஆஸ்திகளுக்காக நன்றி, எங்களுடைய வாகனங்களுக்காக நன்றி, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி, நீ கொடுத்த வேலைகளுக்காக நன்றி, நீ கொடுத்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்புவேன் நான் இயேசுவை என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 கைகளை உயர்த்தி அந்த உண்மையை நம்புவோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயிலே போடும் முன்பு அவன் சொன்ன வார்த்தைகள் இவைகள். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தின பொற்செயலை நாங்கள் வணங்க மாட்டோம். தானியேல் இடத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. நீர் வணங்குகிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிற, அதிசயம் செய்ய வல்லவராக. இயேசுவே, அதிசயம் செய்ய நீர் இறங்கி வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இயேசு என்ற நாமத்தினாலே
எங்களுடைய தேவைகள் எல்லாம் அப்படி கருத்தில் கொடுக்கிறோம். பண தேவையோ, சரீர தேவையோ, ஆவிக்குரிய தேவையோ, பிள்ளைகளின் தேவையோ, குடும்பத்தின் தேவையோ, கடன் பாரத்தையோ, குழந்தையின்மையோ, திருமணமாகாத நிலையோ இயேசுவிடத்தில் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரும் அற்புதத்தை செய்து எங்களை வேண்டிய நன்மைகளை நீ செய்வீராக. நீ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்திருப்பா. இந்த நன்மையை செய்து ஆசீர்வதிப்பீராக. வியாதியா இருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒருவரும் ஐசியூல இருந்து பலவீனப்பட்டவர்களாக வெளியே வரக்கூடாது. பலத்தோடு வரணும், ஜீவனோடு வரணும். இந்த கிருபையினால அவள் ஜீவன் பெற்று எழும்பணும். நுரையீரல் பாதிப்புகளை, இருதயம் பாதிப்புகளை, சிறுநீரக பாதிப்புகளை, கணையம் பாதிப்புகளை, சுகரு, டயபெட்டிக்கு, பிளட் ப்ரெஷர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக, குணமாக்குவீராக. முழங்கால் வலிகள் எல்லாவற்றையும் குணமாக்குவீராக. கர்த்தருடைய காருண்யம் குணமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம தானியேல் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம தானியேலின் அடுத்த பகுதியை நாம பார்க்க போகிறோம். ஏன்னா தானியேல் தான் நமக்கு உபவாசத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறபடினாலே நம்ம தானியேலை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான் சிங்க கெபியிலே போடுகிற வரைக்கும் நான் உங்களை பேசினேன். ஜபிக்கிற வரைக்கும் இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசித்தேன். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலில் தான் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறதை, விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவிடத்தில் வந்து சொல்றாங்க. ராஜாவை என்ன செய்யறாருன்னா சிங்க கபியிலே அவரை போடுகிறார். அப்போ ராஜா சொல்ற வார்த்தை இதுதான், 14ஆம் வசனம். அப்போது ராஜா கட்டளையிட அவள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நீ தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்திலும் பிரபுக்களின் மோதிரத்திலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. காலை வரைக்கும் நித்திரை வராமல் போயிற்று. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு சிம்பிளான லாஜிக்கான விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட், ராஜாவுக்கு தூக்கம் வரல. ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு நல்ல மனுஷனை. இப்போ தானியேலுக்கு என்ன வயதுனா, சரியா சொல்ல போனா 86 வயது. 86 வயதுல ஒருத்தனை சிங்கம் கெபியில போடுகிறான்னா கிட்டத்தட்ட ஒரு 70, 60, 65 ஆண்டுகள் அரண்மனையிலே பல வேலைகளிலே அவன் பணியாற்றினான். ஸோ ரொம்ப நெருக்கமா இருந்தா வயதானவர் தானியேல். ஸோ ராஜாவுக்கு ஒரு கில்ட்டி, ராஜாவுக்கு ஒரு வருத்தம். ஐயோ என்னது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு நித்திரை வரவில்லை. ஆனா தானியேலுக்கோ சிங்க கபியில நான் அப்படிதான் யோகிக்கிறேன் அல்லது நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், நல்லா தூங்கி இருப்பான். ரெண்டாவது விஷயம் பாருங்க, ராஜா கெபின் கிட்ட அங்க சிங்கம் இருக்கு. சிங்கம் தானியேல ஒன்றும் செய்யல. நான் இந்த உபவாச நாட்களில நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், பார்ஷியல் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். தானியேலை போல சுவையான உணவு சாப்பிடாம, இறைச்சி சாப்பிடாம, திராட்சை ரசம் குடிக்காம, இரவும் பகலும் உபவாசிக்கிற எஸ்தரை போல 3 நாள் உபவாசித்தவளை போல, நினைவே மக்களை போல இருக்கிறோம். இங்க எனக்கு ஆச்சரியமாப்பட்ட விஷயம் ஒன்று யோனா மிழுங்கின மீனை ஃபாஸ்டிங் போட்டார். 3 days ஃபாஸ்டிங் போட்டார் ஆண்டவர். ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டார்.
அந்த கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து ஒன்றும் வாய்க்குள்ளே போகவே இல்லை. இந்த 3 நாளும் அவன் சேஃபாக அங்கே ப்ரேயர் பண்ணும்படியான ஒரு சிச்சுவேஷனை மீன் வயிற்றில் கர்த்தர் உண்டு பண்ணினார். மீன் ஃபாஸ்டிங் இருந்தது. நீங்கள் சின்ன குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க, இல்லைப்பா மீனே ஃபாஸ்டிங் இருக்குப்பா, நம்மளாம் ஃபாஸ்டிங் இருந்தா என்ன? ஆண்டவர் சொல்ல கேட்டு மீன் சாப்பிடாம இருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த வெள்ளி பணம் இருந்த ஒரு மீன் கூட அந்த வெள்ளி பணத்தை எடுக்கிற வரைக்கும் அது வாய்க்குள்ளே தான் வைத்திருந்தது, உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது. பேதுரு கைகளில் அந்த வெள்ளிப்பணம் வந்த பிறகு, அந்த வரி கட்டின பிறகு தான் அது சாப்பிடவே போனது. ஸோ ஆண்டவருடைய திட்டத்தில் பாருங்க. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்த காகம். காகம் அவ்வளோ பெரிய பிரெட்டையும் இறைச்சியும் கொண்டு வருது, பட் ஃபாஸ்டிங்கில் கொண்டு வருது. யூஸ்வலாக காகம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு 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 நிறைய சாப்பிடும், தேவைக்கு அதிகமாக சாப்பிடும், க்ரீடியாக சாப்பிடும், பிடுங்கி சாப்பிடும். நம்ம சின்ன குழந்தை கதையெல்லாம் பார்த்துருக்குறோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் கதை சொல்லும் பொழுது, காக்கா கதை சொல்லும் பொழுது, ஏன்னா இப்போ யார் காக்கா கதைலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல, பட் நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. பாருப்பா, காக்கா கூட ஆண்டவர் சொல் பேச்சு கேட்டு இந்த பிரெட்டில் ஒரு சின்ன துண்டு கூட சாப்பிடல, அந்த இறைச்சியில் ஒரு சின்ன துண்டு கூட சாப்பிடல. காலையும் மாலையும் ரெகுலராக ஸ்விக்கி மாதிரி சொமோட்டா மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போச்சு பார்த்தியாப்பா என்று நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஃபாஸ்டிங் இஸ் அவ்வளவு அவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது இவென்ச்சுவலி இங்கே நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கும் பொழுது சிங்கத்தை, பயங்கர பசியில் இருக்கிற சிங்கம் அது. நீங்கள் இந்த முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம், நீங்கள் பின்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கிறோம். எங்கே போட்டாங்க? எபிலேருந்து தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் சேதமும் இல்லை. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். 24 அவர்களையும் அவருடைய குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்பு சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. ஒரு கிணறு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், அல்லது ஒரு குகை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மூடி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு மூடி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜூலெலாம் சிங்கத்துக்கு புலிக்கெல்லாம் உணவு கொடுத்த பார்த்துருப்பீங்கள்ல, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் தான் வைப்பாங்க. ரொம்ப இயற்கையான ஜூலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த வேனில் வந்துட்டு அந்த அதுக்கு வேண்டிய தீனியை பெரிய பெரிய லெக்கு, ஷோல்டர் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய மரத்தில் நான் பார்த்துருக்குறேன். மரத்தில் மாட்டி விடுவாங்க. அல்லது அது வேகமாக ஓடி வந்து அந்த ஆப்பிடைட்டை உருவாக்கி தான் அது சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக அது வேகமாக வந்து அது தாவி அந்த இறையை பிரித்து ஒரு 2-3 சண்டை போட்டு இழுத்து அது சாப்பிடும், அடித்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி. ஆப்பிடைட்டை இங்கே மேலேருந்து இறங்கும் முன்பே எல்லாரையும் காலி பண்ணிச்சு, அவ்வளோ பசி. ஆனால் தானியேல் அங்கேருந்து மேலே இருந்து கீழே விழும் பொழுது சிங்கங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஏன் சைலண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஒரு வரலாற்று ஆசிரியர் கமெண்ட்ரி இப்படி எழுதுகிறார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு. பேசிக்கலி தானியேல் வெஜிடேரியன். அவன் ஆரம்பத்திலிருந்து, சின்ன வயசுலேருந்து அவனை சொன்னான், எனக்கு கீரையும் மரக்கீரையும் பருப்புகளும் மாத்திரம் கொடுங்க போதும், எனக்கு வேறு எந்த இறைச்சியும் வேணாம். இப்போ 86 வயதுலையும் பியோர் வெஜிடேரியன். நான் ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறேன், அல்லது சில உருவகமாக சொல்கிறேன். யூஷுவலாக சிங்கம் வெஜிடபிளை அது சாப்பிடாது. ஸோ இந்த ஃபாஸ்டிங்க்கும் அதுக்கும் உள்ள ஒரு சின்ன தொடர்பு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆண்டவருக்காக நம்மை நாம் ஒடுக்கும் பொழுது
அந்த இரத்த வாடை கூட மாறும். நம்ம பேதுருல வாசிக்கிற அந்த வசனத்தை நீங்க எழுதுங்க. எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் வகை தேடி, சிங்கத்தை போல பிசாசு வகை தேடி திரிகிறான். அந்த மாதிரி தான் இப்போ தானியேல் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா, வெஜிடேரியனா, ஜெபிக்கிறவனா, 3 வேளை ஜெபிக்கிறவனா, ஃபாஸ்டிங் இருக்கிறவனா இருந்தபடினாலே அவன் பாடியிலேயே ஒரு நறுமணம், பியூட்டிஃபுல்லான ஒரு நறுமணம், ஒரு ஃப்ளஷி நறுமணம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு நறுமணம் இருந்ததுனால ஒருவேளை அவன் நான் சொல்கிறான், அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அன்னைக்கு இரவு முழுவதும் சிங்கம் ஃபாஸ்டிங். பிரியமானங்களே, எவ்வளவு ஆண்டுடைய கிரியைகள்லாம் பாருங்க, ஆண்டுடைய பிளான்லாம் பாருங்க, ஆண்டுடைய திட்டங்கள் பாருங்க. நமக்காக சிங்கத்தின் வாயை, நமக்காக வேல் மீனின் வாயை, நமக்காக காக்கையின் வாயை அவர் அடைக்கிறார். இதை விட மேல இன்னொன்னு செய்ய போறார். இப்ப நான் சொல்ல போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது எனக்கு இந்த தானியேல் விஷயத்தை. இன்னொரு விஷயம், நம்ம இதுக்குள்ளே நான் போகலை, நான் கொஞ்சம் வெளியிலே இருக்கிறேன். யோபு சொல்வான், என்ன சொல்வான், அவருடைய விசுவாசத்தை பற்றி நான் சொல்வேன். 13ஆம் அதிகாரம் மனசில் வச்சுக்கோங்க. ஜோப் 13ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகள் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம்னா நான் போய் என்ன பண்ணுவேன், நான் போய் சாட்சியா சொல்லுவேன். ரூபகாரம் பண்ணுவேன்னா விட்னஸ் பண்ணுவேன், இல்லை ரூபகாரம் பண்ணுவேன்னா நியாயப்படுத்துவேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு, கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் நான் போய் நியாயத்தை பேசுவேன், நியாயத்தை கேட்பேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம் வந்தது, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன், அப்படிதான் எனக்கு புரியுது. உங்களுக்கு எப்படி புரியுது எனக்கு தெரியல. இப்போ தாவீது கூட யோசித்திருக்கலாம், எனக்கு ஏன் தானியேல் எனக்கு ஏன் 86 வயதுல இப்படி ஒரு பாடு. பிரியமான நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் we have to go through challenges, trials, troubles. Everybody in this world, we have to go through these kind of trials and troubles and problems and sickness and weakness. சிலர் நினைக்கலாம், என்னிடத்துல கூட ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு ஏன் 80 வயசுல இந்த மாதிரி ஒரு வேதனை. ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுக்கும்படியா, அவர் யார் என்பதை ரூபகரமாக்கும்படியா அந்த வியாதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 விஷயத்துல அவன் யோசிச்சிருப்பார், தானியேல் யோசிச்சிருப்பார். ஒன்று, நிச்சயம் ஆண்டவர் காப்பாற்றுவார், கண்டிப்பா ஆண்டவர் என்னை டெலிவர் பண்ணுவார். எஸ், டெஃபினெட்லி சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்பு வைப்பார், டெலிவர் பண்ணுவார். ரைட், தப்பு வைக்காமல் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு சூப்பர் டெலிவரன் இருக்கு எனக்கு. என்ன டெலிவரன்ஸ் தெரியுமா? இந்த எர்த்லி பெயின்ல இருந்து, ஆக்னில இருந்து, ஏஜிங்ல இருந்து, இந்த எர்த்லி பிரச்சனைகள் இருந்து ஒரு ப்ரமோஷனல் டெலிவரன்ஸ் உண்டு. எங்கிருந்து? அப்படியே செங்க கபில இருந்து அப்படியே மேலே ஆண்டவரோடு கூட போய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் பயங்கர சந்தோஷமா, நீ சிங்க கபில போடு, பெரிய பெரிய சிங்கம் இருக்கட்டும், 10 சிங்கம் கூட இருக்கட்டும், அது பசியா கூட இருக்கட்டும், அது கவலை இல்லை. நான் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருக்காக, செத்தாலும் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன். எவ்வளோ தைரியம் பாருங்க, உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது எவ்வளோ தைரியத்தோட பவுல் சொன்னார். பவுல் அதை தான் சொல்லுவார், எனக்கு இந்த கூடாரத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என் ஆண்டவரோடு கூட வாழதான் எனக்கு பயங்கர விருப்பம். இந்த கூடாரத்தை விட்டு விலகி போக வேண்டும் தான் நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் நிறைவேற்றும் வரை நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டும். சரி, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை, ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். மேத்யூ 10th சாப்டர் தூங்க, ஒரு பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தம் தன்னுடைய சீடர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நல்ல வாக்கு, நமக்கும் அதுதான். அது ஒரு பெரிய வசனம், நான் அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதில் இருக்கிற முக்கியமான ப்ராமிஸ்லாம் நீங்கள்
இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நானும் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கு யோபை போல நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, தானியேலை போல, தாவீதை போல, எஸ்தரை போல, நெகேமியா போல, எஸ்ராவை போல, நம்பிக்கையோட நினைவை போல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, தான் சீஷர்ல பார்த்து சொல்றாரு, இப்போ நாம் இருக்கிற பொல்லாத காலத்துல ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல உணாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபலற்றலாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இப்படி தானியேலுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி பவுல, பேதுருவ இப்படிலாம் ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஜெப ஆலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். ரைட்? ஏன்னா பேதுருவை வந்து சிலுவையில் அறையும்படி ரோம் நகரத்தில் சொன்னபொழுது அவன் சொன்னான்ப்பா, என் மாஸ்டர், என் எஜமான வந்து நேராக அறிஞ்சாங்க, நான் ரொம்ப தகுதி இல்லாதவன், நான் வந்து ஆண்டவரை மறுதளிச்சவன், எனக்கு அந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை, என்னை பின்னாடி தலைக்கீழாக வச்சு கிராஸ்ல அழிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை அப்படியே ஸ்லே பண்ணாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வாழ்ந்த காலத்திலேயே ஸ்லே பண்ணாங்க. ஸோ அப்பூட ஆண்டவரை மறுதலியாமல் இருந்தாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். பாருங்க, இப்போ பாருங்க, ஒப்பு கொடுப்பாங்க, வாரங்கள் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் கொடுப்பு நல்லா வாசிங்க. என்ன பேச போறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். சீரியஸ்லி என்ன பேசணும்லாம் நான் எப்பவுமே யோசனை பண்றதே இல்லை. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ற போது ஆவியானவர் கொடுப்பது தான். இந்த மாசம் வாக்குத்தத்தம் கூட அப்படிதான். ஏசாயா 58:8 அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். எத்தனை பேருக்கு அது அப்படியே பொருந்தும்? எனக்கு தெரியும், நிச்சயம் பொருந்தும், நிச்சயம் எனக்கும் பொருந்தும். அப்படி சொல்லிட்டு, சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள், அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறம் சீஷன் அப்படிலாம் சொல்லிட்டு வருவாரு. நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு படிக்க போகிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. பயப்படாதீங்க. யாருக்கு உங்களுக்கு விரோதம் எழுப்புதல் குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா ரகசியத்தெல்லாம் கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். ஒண்ணு. அதன் பிறகு பாருங்க, முக்கியமான வசனம் நல்ல கவனிங்க. எங்க போயிட்டாலும் இப்போ வந்துருங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவில் விற்கிறார் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் வீழுவதில்லை. இன்னொரு வசனம் பாருங்க. உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சின்ன மயிறு கீழே விழுந்தா கூட, ஒரு முடி விழுந்தா கூட அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் விழாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தலையை பார்க்கிறார், தலையில் இருக்கிற முடியை அதுக்கு கவலைப்படுகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த சென்டென்ஸ் பார்த்துங்க. நீங்க விசேஷித்தவங்க, நீங்க பயப்படாதுங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழமாட்டீங்க. சித்தம் இல்லாமல் விழமாட்டீங்க. நீங்க விசேஷித்தவர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக. அதனாலதான் நான் அடிக்கடி சாட்சி சொல்வேன். நான் சாட்சி சொல்ல சொல்ல தேவன் முன்பாக என் இயேசு என்னை அறிக்கை பண்ணுவார். ஓ, கிளெமெண்ட் என்னை பத்தி தான் சொல்றான். ஆண்டவர் நான் செய்த நன்மை குறித்து தான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான், அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். அதன் பிறகு பாருங்க, எப்படி மனுஷனுக்கு மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்.
ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரை. இதை தொடர்ந்து கடைசியில இப்படிதான் வருது பாருங்க. தன் ஜீவனை காக்கிறவனை இழந்து போவான், என் நிமித்தம் அந்த ஜீவனை இழந்து போகிறவனை காத்து கொள்வான், காப்பான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினால் ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனையும் அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தினால் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தினால் ஒரு சிறியலுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற சமயத்துல யார் தீர்க்கதரிசி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சீஷன், ஆண்டோட சீஷன் யார் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஊழியக்காரங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க செய்கிற ஊழியத்தின் விளைவை பலனை நீங்க கொடுப்பதுனால நீங்களும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எலியாவுக்கு சாரிபாத்து விதவை கொஞ்சம் பிரெட் கொடுத்தாங்கல்ல, ஒரு உணவு கூட, சின்ன உணவு தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி எலிசாவுக்கும் அந்த வீட்டில் ஒரு மேல் அறையில் ஒரு இடம் கொடுத்து தங்க வைத்தாங்க. பலன் என்ன தெரியுமா? எலிசாவுக்கு வீட்டை கொடுத்ததுனால அந்த 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 வீட்டு ஓனருடைய அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். எலியா வாழ்க்கையில அவங்க ரொம்ப பயங்கர கடன்ல இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய் தான். அதற்கேற்ற பலன் என்னன்னா, எலியாவுக்கு என்ன ஆசீர்வாதம் வருமோ அந்த ஆசீர்வாதம் அந்த சாரிபாத்துக்கு வரும். எலிசாவுக்கு என்ன ஆசீர்வாதம் வருமோ அந்த ஆசீர்வாதம் அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்திற்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு எதை நீங்க செய்றீங்களோ, தெரு பிரசங்கம் பண்றவங்க, ஆயர்களுக்கு, ஊழியர்களுக்கு, மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணாலும் அந்த மினிஸ்ட்ரி செய்கிறவர்களுடைய அந்த பலனை நீங்களும் கொஞ்சம் சதவீதம் எடுத்துக்கிறீங்க. அதுதான் அதனுடைய மீனிங். பிரியமானவர்களே, தானியேல் சிங்க கபியிலே போட்டாலும் கர்த்தருடைய முடி கூட சேதப்படுத்தாமல் காப்பாற்றினார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோல. அவங்க கட்டின கயிறை நெருப்புல சுட்டெரித்தார் ஆண்டவர். ஆனா அவங்க கைகள் இருக்கிற ரோமங்கள் எரியல. என்ன ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்க. அந்த கயிறை பாண்டேஜை பிரேக் பண்றாரு, நெருப்புல எரியுது, போயிடுது, கட்ட அவிழ்க்கப்படுகிறது. அதே மாதிரிதான் தானியேல் கூட அப்படியே போட்டான். உரத்த சத்தமா ராஜா காலையில் அவனுக்கு தூக்கமே இல்லை. அதிகாலையில் வந்து கேட்கிறான், நீ நம்பின, நீ ஆராதிக்கிற தேவன், 3 வேளை ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜா, என் ஜீவனுள்ள தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, தானியேலின் தேவன் தான் தேவன். அந்த கடைசி வசனத்தை நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் முடிவு வசனம் பாருங்க. முடிவு வசனம், தானியேலின் காரியம், ஃபுல்லாக வாசிக்கிறேன். தரியு ராஜபார காலத்திலும் பெர்ஷியாவின் கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற வியாதி, வறுமை, வேதனை, சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், குழப்பங்கள், சோர்வுகள், மரண படுக்கைகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட ட்ரையல்ஸ் தானியேலுக்கு வந்த மாதிரி, ஷாத்ராக்கு வந்த மாதிரி, டேவிட்க்கு வந்த மாதிரி, எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும் பயப்படாதுங்க. ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷமானவர்கள். அவர் உங்களை காப்பார். இஸ்ரவேலை காக்க 121ஆம் சங்கீதம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் உங்களை காக்கிறவர். உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு மேலா இருக்கிறார். நம்ம தீபம் அவருடைய ஆணை இல்லாமல் அணிந்து போகாது. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை கூட அவரை நம்புகிறவங்க, தானியேலை போல அவரை நம்புகிறவங்க, அவருடைய சீஷர்களுக்கு விசேஷ பலன் உண்டு.
தீர்க்கதரிசி பலன் உண்டுன்னா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறவனுக்கு பலன் இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பலன் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதனுடைய பலனை நிச்சயம் நான் அனுபவிப்பேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்கும் அந்த பலன் நிச்சயம் உண்டு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த முடிய வாக்கு தத்துவங்களுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கூட வேதனையோடு மரண படுக்கையில, பலவீனத்தில், நோயில, கவலையில, கண்ணீரில், கடனில், கஷ்டங்களில், எதிரிகளினால துன்புறுத்தப்பட்டு, வேதனையில அவமதிக்கப்பட்டு, அவமானத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதி செய்வீராக. நீ நம்புகிற யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மை தந்து 4 தலைமுறை காணும்படி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தீரே, உமக்கு நன்றி. முன் இருந்ததை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தார். தானியேல் அந்த சிங்க கபியிலிருந்து வெளியே வெந்த பிறகு தானியேலின் காரியம் வென்றால் ஜெயமாய் முடிந்தது. இன்னைக்கு எங்களுக்கு தோல்வி இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, எங்கள் வாழ்க்கையில இனி நோ மோர் டிஃபீட். சாத்தான், பிசாசு, சிங்கம் எந்த வகையிலும் கர்ஜிக்கலாமே தவிர எங்களை விழுங்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் அதை ஃபாஸ்டிங் போடுவார். சிங்கத்தை வாய் கிழித்து, ஒரு சின்ன தாவீது கிழித்து போட்டார். என் ஆண்டவர் சர்வ வல்லவர், தாவீதின் தேவன் அவர். அவர் சிங்கங்களின் வாயை கிழித்து போடுவார். கோலியாத்தை போல மடங்கடித்து அவனை விழுத்தி அவனை நிர்மூலமாக்கி அவன் தலை அவன் உடம்பில் இராதபடி கத்தச் செய்வார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய தலை அவன் உடம்பில் இருக்காது. இயேசுவின் நாமத்தில் வைராக்கியமாய் சொல்லுகிறேன். எல்லா துதிகனமையும் உமக்கு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.